வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. நான் வாசிக்க தொடங்கிய காலத்திலிருந்து விடாமல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பட்டியல் என்று வைத்தால் அதிலே மாலன் அவர்களுக்கு தனியிடம் உண்டு. அவர் எப்போதும் நான் விடாமல் வாசித்துக் கொண்டிருப்பவர். அதோடு மட்டுமில்லை, நானும் சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். கையெழுத்து பத்திரிகை கூட நடத்தியிருக்கிறேன். அப்படி நான் கையெழுத்து பத்திரிகை நடத்துகிற போது சாதியிலே ஒரு போட்டி வைத்தார்கள். தமிழ்நாட்டு கையெழுத்து பத்திரிகைன்னா என்னன்னு இன்னைக்கு இருக்கிறது சரியா தெரியாது. நான் ஒரு தடவை ஒரு பேட்டியில நான் கையெழுத்து பத்திரிகை நடத்துறேன்னு சொன்னேன். அந்த பேட்டி எடுத்த அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, எத்தனை பேர் அச்சிட்டு வைக்கணும்னு கேட்டாங்க. ஐயோ, கையெழுத்து பிரதின்னா அச்சிடுறது இல்லைங்க, கையிலேயே எழுதுறது, எல்லாம் கையெழுத்து பிரதி. காலத்து வச்சு எழுதுவோம். படம் போட தெரிஞ்சவங்க படம் போடுவாங்க, அதே மாதிரி அழகாக எழுதுறவங்க எழுதுவாங்க. அந்த ஒரு 5 புத்தகம் வந்தால் பெரிய ஆச்சரியம். அப்படி கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன். அது பேர் கலை ஓசைன்னு பேர் வச்சுருந்தேன் நான். அப்போ சாவி என்ன பண்ணாருன்னா, சா விஸ்வநாதன் அவர்கள், ஏன்னா முழுவதும் கேட்டுட்டு கடைசி வரைக்கும் அது யாருன்னு தெரியாமல் போச்சுன்னு சொல்லக்கூடாது. சா விஸ்வநாதன் அவர்கள் யாருன்னு கேட்டால், திரையுலகத்தில் ஸ்ரீதர், அதே போல பாலச்சந்தர், பாரதிராஜா போல எழுத்தாளர் உலகில் நல்ல எழுத்தாளர்களை நமக்கு அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் எழுத்தாளர் சா விஸ்வநாதன் அவர்கள் தான் உண்டு. அவர் எழுதின வாஷிங்டனில் திருமணம்னு ஒரு புத்தகம் நீங்கள் தொடர்பு அதுக்காக படிச்சிருப்பீங்க. பின்னாடி புத்தகமாக கூட வந்தது, பிறகு நாடகமாக வந்தது, அதை படமாக கூட எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. குறும்படமாக மாதிரி எடுத்தாங்கன்னு போட்டுருக்கு. அதில் நிறைய மாறுதல் பண்ணிட்டு சாவிட்ட போட்டு காமிச்சாங்களாம். இதில் வந்து உங்கள் பேரை போட்டுக்கிறோன்னு போடுங்க, நீங்கள் மாற்றிருக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் காலத்தில் நல்ல எழுத்தாளர்களை அறிமுகம் பண்ணுற போது ஐயா மாலன் அவர்கள், பாலகுமாரன் அவர்கள், சுப்பிரமணிய ராஜ் அவர்கள் போன்ற எழுத்தாளர்களெல்லாம் உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. அவர் ஒரு அருமையான வேலை செஞ்சார். அது வேலை நிறுத்திட்டாங்க. ரொம்ப நன்றிங்க, எல்லாரும் கை தட்டுங்க. அப்பதான் சந்தோஷமா இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கையெழுத்து பத்திரிகை நடத்தக்கூடியவர்களுடைய பிரதிகள்லாம் அனுப்புங்க. அதில் நல்ல பிரதிக்கு நாம் வந்து அதனுடைய பேர் போட்டு பரிசு கொடுப்போம் சொல்லி நம்முடைய எழுத்தாளர் பாலன் அவர்களுடைய தலைமையில் தான் அது செஞ்சாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திரிகையில் ஏன் பத்திரிகையும் ஒன்று நான் நடத்துனது. அது ஏன் பத்திரிக்கை ஏன் இருந்ததுன்னா, 32 பக்கம் நான் தான் எழுதுவேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ வேறு வழி என்ன, யார் யார்கிட்ட கேட்கறது, அதனால எழுதுறது உண்டு. அப்போ எனக்கு அவங்க ஒரு கடிதம் கூட எழுதியிருந்தாங்க. புதிய பத்திரிகை ஒன்று தொடங்க போகிறோம், திசைகள். அதில் தொடர்ந்த அந்த பத்திரிகையினுடைய பேர் வந்து திசைகள். அந்த பத்திரிகையில் உங்களை போன்ற இளைஞர்கள் நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு எழுதினார். நான் இன்றைக்கும் அந்த கடிதத்தை வைத்திருக்கிறேன், என்னுடைய கையெழுத்தோடு அதை நான் வச்சிருக்கிறேன். அதே போல் என்னுடைய நூல்கள் வெளியீட்டு விழாவுக்கு அவர்கள் வந்து தலைமையேற்று நடத்தினார்கள். என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் நூலை வெளியிட்டார். அப்போ அவர்கள் அருமையாக தொடர்ந்து பேசி என்னை ஊக்குவித்தார்கள். இப்போ நான் உள்ள வரப்போ கூட சொன்னாங்க, மாணவர்கள் தான் லேட்டாக வருவாங்க, இப்போ ஆசிரியர் லேட்டாக வர்றாருன்னு. நான் மாணவன், நான் இன்னும் படிக்கிறேன்ல, இப்போ கூட நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதனால் விடாமல் படிச்சுட்டு இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. அவருடைய அந்த பேச்சில் வந்து இன்னைக்கு குறுந்தொகையை பற்றி பேசுகிற போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது பாருங்க. அது ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். அந்த என்னென்ன பாடல்கள் வேணுமோ அவருடைய எழுதி சொல்லி அழகாக பேசுகிறவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் நினச்சா அதை வச்சு நிறைய கதைகள் எழுதலாம். ஏற்கனவே சங்க சித்திரங்கள் ஜெயமோகன் வந்து ஆனந்தவுடன் எழுதிட்டு வந்தார். அந்த அதே போல இன்னைக்கு எது வேணாலும் எடுத்து எழுத முடியும். அதை இன்னொன்று சொன்னார், இந்த குறுந்தொகையை தான் ஏகே ராமானுஜம்னு எங்கள் தியாகராசர்கள் ஆங்கிலத்துறையில் இருந்தவர்
அது மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் வெளியிட்ட போது அப்பதான் உலகம் விழிச்சு பார்த்துச்சுங்க. இப்படியெல்லாம் இலக்கியம் இருக்கா அப்படின்னு 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியம்னா அவங்களால நம்ப முடியல. அப்படியான ஒரு ஆச்சரியம் குறுந்தொகை. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, சங்கர் படத்தில் கூட இவ்வளவு கேமரா கிடையாது. நான் அந்த ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். அவர் அறிமுகப்படுத்துறேன். யாரும் நீ சொன்ன மாதிரி நான் நிறைய படத்தில் நினச்சிட்டு இருக்கேன். சின்ன திரையிலையும் வர்றேன், பெரிய திரையிலையும் வர்றேன். இன்னும் ஒரு கேமரா 2 கேமரா இருக்கும். 13 கேமராவா? அப்படியே அப்பா, இது நேரலையாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு இருக்கா? அது இன்னும் ஆச்சரியம். இந்த நேரலை போகிறது ஒரு பெருமை என்னன்னா, நம்ம எல்லா இடத்துக்கும் போவோம். இதில் ஒரு சங்கடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டில் நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப பட்டிமன்றம் பேசுகிறோம். அதில் அதை போய் நேரலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நேரலை பண்ணுறது எனக்கு தெரியாது. அப்போ ஒரு குறுஞ்செய்தி ஒருத்தர் எனக்கு போடுறாரு. வந்ததுக்குள்ள 4 காப்பி குடிச்சிட்டு போட்டுருக்கு அப்படிங்கிறாரு. நான் என்ன பேசுகிறேன்னு அவர் பார்க்கல. நான் காப்பி குடிச்சதை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி விட்டு பரவாயில்ல. இங்கே இத்தனை கேமராக்கள் மூலமாக நல்ல கற்றறிந்த சார்ந்தவருடைய பேச்சுக்களை பதிவு செய்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சேனல்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இருக்கிறது பின்னாடி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சேரம் மாட்டி போட்டு வந்து உட்காந்துக்கலாம். ஒன்றும் சரியாக தெரியுதுங்களா? இல்லை போதும் அப்படின்னா பரவாயில்ல. இங்கே பார்த்துக்கிறோம், போதும்னா பரவாயில்ல. முகம் பார்த்து பேசுறதுக்காக நான் வந்தவொடனே சொன்னேன், முன்னாடி ஒரு 10 பேராக இருக்கிறாங்க தான் எங்களுக்கு பேச ஓடும். கொஞ்சம் முகம் பார்த்து பேசணுமா இல்லையா? அதுக்காக. அதனால் வந்திருக்கக்கூடிய பெருமக்கள், அதே போல் பப்பாசியினுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக அன்புக்குரிய செயலர் திரு முருகன் அவர்கள், அவர் தான் எப்போவும் எனக்கு எங்கே இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி வரவேற்று இந்த நாளில் வந்து பேசுங்கன்னு சொல்லி எல்லா ஊர்களையும் நான் அவரை பார்க்குற வாய்ப்பு இருக்கும். தலைவர்கள் எல்லா இடங்களுக்கும் வர முடியலைன்னாலும் முக்கியமான இடங்கள்லாம் வந்து தோன்றி எங்களெல்லாம் மகிழ்விப்பார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இங்கே 200க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் போடப்பட்டிருக்கிறாங்க. அதனுடைய செய்திகள் எல்லாம் 2 நாளுக்கு முதல்ல ஆனந்த விடலையும் பார்த்தேன். ஆனந்த விடல படத்தோட உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி இந்த புத்தக திருவிழாவுக்கு வருகிறக்கூடிய அத்தனை பேரையும் பாராட்டி மகிழ்ந்து என்னுடைய பேச்சை நான் தொடங்கினேன். அவங்க சொன்னபோது இந்த குறுந்தொகை சொன்னாங்க பாருங்க, இந்த பேசுகிறப்ப மாத்திரம் இந்த தில்லானாம்பல் படத்துல மாதிரி அமைதியாக இருந்து கேட்டால் தான் பேச முடியும். நீங்கள் தில்லானாம்பலில் அவர் வாசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு வெடி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? உடனே என்ன செய்வார் அவர்? கொஞ்ச நேரம் பார்ப்பார். அதுக்குள்ள பாலையா டக்குன்னு யாராவே ஞான சூன்யம் அப்படிம்பார். அப்புறம் அவருக்கு வாசிக்கிறத நிப்பாட்டிட்டு எழுந்திரிச்சிடுவார். இவங்க அப்போதான் பண்ணி வருவாங்க, பார்ப்பாங்க. கொஞ்சம் இருந்து நீங்கள் என்னுடைய நாட்டியத்தை பார்க்கணும், இந்த வேட்டு சட்டத்து இல்லையா அப்படின்னு கேட்பாரு. ஏன் வேட்டு சட்டத்தில் ஆட முடியாதா? ஆர்ப்பரிக்கும் அலையின் ஓசை, அதே போல் நீர்வீழ்ச்சியினுடைய ஓசை, இதெல்லாம் நம்ம வந்து ஆட முடியாதா, பாட முடியாதான்னு ஆடு அப்படின்ட்டு போயிடுவார். அது உண்மைதாங்க. மன மகிழ்ச்சி பேசுறது மாதிரி இல்லை. இப்போ நான் எங்களுக்கு என்ன சிரமம்னா, இந்த கல்யாண வீடுகள் எங்களை பேச கொடுத்துருவாங்க. அது ஒரு தற்கொலை முயற்சி. அது யார் பேச்சும் யாரும் கேட்க மாட்டாங்க, நான் பேசணும். இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தப்ப 3000 பேர் வந்துருந்தாங்க. நான் தான் பேச்சாளர். 3000 பேர் பேசிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால இனிமே கல்யாண வீடுகளுக்கு போகிறதுக்கு யோசிப்போம்னு நினச்ச போது இன்னொரு வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு. அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. இந்த இடத்துல நீங்கள் சிரிக்கணும், சரியா? என் நிலம் இப்படி ஆகி போச்சு பாருங்க. என்ன தெரியுங்களா, டிவியா பார்த்து நீங்கள் டிவி கையெழுத்த மாட்டீங்கல்ல, அது மாதிரி ஆயிட்டோம். ஆள் வந்து முன்னாலுமே டிவி தான் வர இந்த வேலை போட்டு வச்சுட்டாங்க. இது யார் கேட்பாங்க நேரம் தெரியுது. என்ன சைதாப்பேட்டை வச்சுன்னா பார்க்க போகிறாங்க. நீங்கள் இப்போ என்ன கஷ்டம் தெரியுங்களா, இந்த லிப்பு சிக்னஸ் ஆகாது. நாங்கள் ரொம்ப பேசுகிறோம், அது ரொம்ப தெலுங்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம்.
நல்ல போயிட்டாரு. ரொம்ப நன்றி. சொல்ல சொல்ல கேட்குறாரு, அருமையாக இருக்கு. அங்கே நான் சொன்னேன், யாரும் கேட்க மாட்டாரு அப்படின்னு. அவர் சொன்னார், பரவாயில்ல நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போய் அதே தான் நடந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டி முடிச்சோடனே என் கையில் மைக்கு கொடுத்துட்டாங்க. எங்கேயாவது போடியம் இருக்கு, ஹேண்ட் மைக்கை வச்சுக்கிட்டு பேசணும். பெரியவர்களே டைம் ஆகுது 2 வாரத்துக்கு தான் சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு. அது எங்கள் ஊர் பக்கம்னா நல்ல மொழி செய்வாங்க. இப்போ யார் இந்த பொக்கைன்னு கண்டுபிடிச்சான்னு தெரியல. இப்படி வாங்க அப்படி போட்டு அப்படி போயிடுறாங்க. இந்த காசெல்லாம் கொடுக்கணும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொண்ணு அதெல்லாம் செய்யணும். சரின்னு கேட்டான். எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு கூட்டம் மேடைக்கு ஓடி வந்து என்னை தள்ளிக்கிட்டே போவாங்க. அங்கிட்டு பேசி இங்கிட்டு பேசி நான் விடவேன். தமிழ் படித்தவங்க பாருங்க, அங்கே 10 பாட்டு, நீங்கள் 8 தொகை, நீங்கள் குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அந்த கூட்டத்தில் ஒரு பாட்டி என்கிட்ட வந்து என்னை இப்படி தோல்ல தட்டி அந்த ரூம்குள்ள போய் பேசிய ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளவு நல்ல கேள்வி பற்றிங்களா? தனியாக பேசுறது இங்கே பேசுறேன்னா அங்கே பேசுறேன். நான் இருக்கட்டும். பேசுகிறப்ப எப்பவுமே என்ன அப்படின்னா வானொலியில் பேசுறது ஒரு வகைங்க. அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளை தான் பேசணும், எல்லாரும் இருக்கிறதா நினச்சிக்கணும். அதில் இன்னொன்று என்னென்னா, வானொலியில் பேசுகிறப்போ உள்ளன்னு ஒருத்தர் நமக்கு சைகை காட்டிகிட்டே இருப்பார். முடிக்க சொல்கிறப்ப அப்படின்பாரு, அதே மாதிரி இப்படி டைம் காட்டுவார். இதெல்லாம் பார்க்கணும். ஒருவேளை ஒரு நாட்டுப்புறத்து பாடல்கள் பாட வந்தவங்க, அவங்க இதெல்லாம் பழக்கம் இல்லாதவங்க, அவர் உள்ள இருந்தா அப்படின்னா காமிக்கிறாரு, ஒன்றும் நடக்கலை. அவர் அப்படின்னாரு. அவர் எந்திரிச்சு ஒடியாந்தார், கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி. இது பரவாயில்ல. நாதஸ்வரம் வாய்ச்ச ஒருத்தர் ரொம்ப வயிற்று கண்ணை மூடி வாய்ச்சி அவர் சொல்றதை கவனிக்கவே இல்லை. டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு இப்படின்னு சொல்லி டைம் முடிஞ்சுன்னு கேட்கிறாரு. இவர் நாதஸ்வரத்தை சுற்றி சுற்றி வாசிக்கிறாரு. இப்படி கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சு அங்கே பேசுறது ஒரு வகை. ஆனால் பேச்சு பேசுறதாருன்னா முதல்ல ஆட்கள் வந்து முன்னாடி உட்கார்ந்து கேட்கணுங்க. இப்போ மேடையில் பெரியவங்க இருக்காங்க, முன்னாடி தலைவர் இருக்காங்க, மற்றவர்களாம் இருக்காங்க. வெளியில இருந்து வரணும். 2000 வருஷத்துக்கு திருவள்ளுவர் சொன்னாரு, பேச்சு எப்படி அமையணும் அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருக்காத கட்டி போடணும். கேளாதவர்கள், இந்த பேச்சை கேளாதவர்கள் ஐயோ நல்ல பேச்சை கேட்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படணும். இதுதான் பேச்சு. கேட்கிறவங்க மகிழணும், கேளாதவங்க வருந்தணும். இதுல கேளாது அப்படின்னா வெறும் கேட்காதவங்க அர்த்தம் இல்லைங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பகைவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப யாரும் ஒரே யாரும் கேள்வி அப்படின்னா அதுக்கு வந்து சுத்தத்தார்னு அர்த்தம். கேளாருன்னா பகைவர்னு அர்த்தம். பகைவனா இருந்தா கூட அவனும் விரும்புற மாதிரி உட்காந்து பேசணுமா? இப்போ பாருங்க, நடக்குமா? நமக்கு பிடிக்காத பேசினா என்ன செய்வோம்? போட்டுங்க அப்புறம் வரேன் இப்படி சொல்லி தான் வருவோம். ஆனால் அவங்களும் இழுத்து உட்கார வைக்கணுமா? அதான் இந்த பேச்சுக்குரியது. அதில் முதல் ஒரு சொல்லு பாருங்க, கேட்டார் பிடிக்கும் தகைவாய். இந்த கேட்டாருக்கு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கீங்க. இதுக்கு ஒரு சொல்லுக்கு பெருமைகள் அப்படியே வருங்க. ஒரு சொல்லுக்கு கேட்டாருன்னு என்ன தெரியுமா? ஏற்கனவே இந்த பேச்சை கேட்டிருந்தாலும் வரிமாறாம நாங்கள் பேசினாலும் திரும்பவும் கேட்கலாம் என்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுவது தான் பேச்சா. இப்ப இன்னைக்கெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்றீங்களா? முந்தி 10 ஜோக் இருந்தா நாங்கள் 10 வருஷம் நடத்திருவோம். இப்ப அப்படி இல்லை. இப்போ ஒன்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது வந்துருது. அதை இன்னொரு ஆள் வேற சொல்லிக்கிறாரு. அதனால நான் சொன்னா அவர் தான் கேட்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல நான் 25 வருஷத்துக்கு முதல்ல மதுரையில் பேசிட்டு மறுநாள் சேலத்துக்கு போறேன் ஒரு ரோட்டி கிளப்ல பேசுறதுக்கு. பேசி முடிச்சோடனே எல்லாரும் வந்து கை கொடுத்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து எனக்கு கிட்ட வந்து இதே பேச்சு தான் எனக்கு மதுரையில் பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே அவரை திருப்பி கேட்டேன், ஒன்னையாரு இங்கே வரட்டும்னா? நான் தான் ஊருக்குள்ள போறேன், இங்கே இருக்கு வர்ற ஆப்ரேட்டர் முதல் நாளே படம் பார்த்துருவாரு. அதுக்காக 100 நாள் ஓட்டா விடுவாரா? நான் பேசிதான் ஆகும். ஒரு தடவை கேட்டிருந்தா கூட
அந்த கேட்டவர்களை மீண்டும் கேட்குமாறு அமர செய்யும். கேட்டார், கேட்பார் இல்லை. கேட்பார்னா யாருன்னா எதிர்காலம். இப்பு இப்பு எதிர்காலம், எதிர்கால சொற்கள். இட்டு இட்டு இல்லை இறந்த கால சொற்கள். நீங்க இதுக்காக எந்திரிச்சு போயிடக்கூடாது. இலக்கண யாரும் ஸ்டாண்டில் கொடுக்க அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, உண்டான் சாப்பிட்டான் அப்படின்னா அது இறந்த காலம். உண்பான் எதிர்காலம், உண்ணுகின்றான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்துல ஒரு பாட்டு ஒரு சொல்ல வைக்கிறது சாதாரண கிடையாது. ஏன் அப்படின்னா வந்தான் போனான்னு எழுதுறது ஈஸி, வருவான் போவான்னு எழுதுறது ஈஸி, வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதுறது ரொம்ப கஷ்டம், மீட்டர்ல நிற்காது. ஆனா ஐயா அவர்கள் சொன்னாங்க கண்ணாசனை பத்தி. கண்ணாசன் ஒரு பாட்டு முழுக்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அழகு சிரிக்கின்றது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்காங்க. சிவாஜி கணேசன் அவர்களும் சரோஜி தேவியும் பாடுற பாட்டு. அதுல அந்த முழு பாட்டுமே நிகழ்கால இடைநிலையிலே இருக்குங்க. வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது, வானம் பொழிகின்றது, பூமி நனைகின்றது, எத்தனை கின்றது யார் எழுத முடியும் சொல்லுவோம். இப்ப என்ன தெரியல, இதை நம்ம கேட்கவே முடியல, இப்படிலாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி. கவிஞர் காலத்துல அதிகமா யோசிக்கிறீங்க ரசிகர், முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. படைப்பாளர் காலத்துல அதிகமா யோசிக்கணும் ரசிகர்கள், நேயர்கள். எப்படி யோசிக்கணும்? என்ன பார்வை உந்தன் பார்வை இதை மெலிந்தால் இந்த பாவை அப்படின்னு காலத்துக்கு ஒரு பாட்டு வரும். ரொம்ப பழசத்துக்கு பயப்படாதீங்க, இப்போ கூட எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். இந்த பாட்டு ஹிட்டான நேரத்தில் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒரு தமிழ் புலவர் என்ன பண்ணாரு, தமிழ் வாத்தியாரு ஒரு மாலையை வாங்கி போய் கண்ணாசன் கழுத்துல போட்டிருக்காரு. அவர் என்ன உங்களை மாதிரி இலக்கணமா யாருமே எழுத முடியாது, அப்படி என்ன இலக்கணம் எழுதிட்டேன்னு கேட்டிருக்காரு. என்ன பார்வை உந்தன் பார்வை இடைமெழிந்தால் இந்த பாவை, அருமையான இலக்கணம் பாட்டு இருக்காரு. இது என்ன இலக்கணம் இருக்காரு கண்ணாசன்? இல்ல முதல் பதில பார்வைன்னு போட்டுருக்கீங்க, அடுத்த வரையில பாவைன்னு போட்டுருக்கீங்க. ஆமா போட்டிருக்கேன். அதுக்கு இடையில இடையும் மெலிந்தாலும் போட்டிருக்கீங்கல்ல, அப்படின்னா என்ன தெரியுமா? அதாவது பார்வையாகிய இடையின ரகரம் மெலிந்தால் கெட்டு போனால் பார்வை பாவையாக மாறும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது மாலை கழித்து அவருக்கு போட்டு நான் சத்தியமா இப்படி யோசிக்கவே முடியாது. பொருள் வருது பாருங்க. என்ன தெரியுமா? இலக்கணம் ஏன் பயப்படணும்னா எளிமையா சொல்லலாங்க. தோன்றல், திரிதல், கெடுதல், மூணு தான் இலக்கணம். ஒண்ணு, ஒரு எழுத்து தோன்றும், ஒரு எழுத்து இல்லாம போகும், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறும். இதே இலக்கணம். எப்படி? வாழை பிளஸ் பழம் என்ன போடுவோம்? வாழைப்பழம் இப்ப போடுவோம். இது தோன்றல், ஒன்று உண்டாகுது. கெடுதல்னா என்ன அப்படின்னா மரம் பிளஸ் வேர் என்ன போடுவோம்? மரவேர் அப்படின்னு போடுவோம். மரம் பிளஸ் வீடு மர வீடு. இன்னொன்னா காணாம போச்சு. ஒன்று தோன்றுச்சு, அது தோன்றல். ஒன்று கெட்டு போச்சு, காணாம போச்சு. இன்னொன்னு ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாவது மாறும். அது என்ன தெரியுமா? மண் பிளஸ் குடம் சீக்கிட்டு மட்குடம் அப்படிமோ. இன்னும் விட்டா மாறுவது ஒரு வகை. இது கிரிதல்னு அர்த்தம். இப்போ இது நாங்கள் ஒரு செமஸ்டர் நடத்த வேண்டியதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஏற்காவது 6 மாதம் நடத்த வேண்டிய இலக்கணம் இருக்கு. இதை இப்படி சொல்ல முடியும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தமிழில் 2 வரையிலையும் ஒரு விஷயத்தை சொல்லலாம், அதையே 2வது வரையிலையும் சொல்ல முடியும். இப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இடையின நகரமாகிய ராமன்னா மெழித்து போனால் அங்கே பார்வை பாவையாக மாறும் ஒரு ரசிகன் இருந்தா கண்ணாசனுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். இப்படிப்பட்ட ரசிகர்கள் கிடைக்கிறது எப்படி? புத்தக திருவிழாக்கள் ஏன் தெரியுமா ஒடியாந்து பேசுறான்? இங்குதாங்க ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக இருப்பாங்க. எல்லாரும் புத்தகத்தை பற்றி படிச்சவங்க, பேசினவங்க, கேட்டவங்க இங்கதான் பேச முடியும். இன்னும் செல்போன் இடத்துல ஒரு பேசணும்னா என்ன ஆகுதுன்னா இருக்கும், அது அவங்க பேசுறது நம்ம கேட்குவோம். அது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு மேடையில் பேசிட்டு இருக்கேன், கீழே பட்டிமன்றம், கீழே இருந்து ஒருத்தர் முடியல அப்படிங்கிறாரு. ஏன் நான் பார்த்து என்னைய முடியல அப்படின்னேன். இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு.
அவர் உட்கார்ந்து முடியலேன்னு சொல்றாரு. முடியலேங்கிறார். கேட்கணுங்க. இங்க சாப்பிட்ட ஒண்ணு இங்க போனா 3 மணி நேரம். ஆனா இங்க கேட்கிற செய்தி நம்ம மனக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனா 7 ஜென்மத்துக்கு வரக்கூடாது. இச்சைக்கும் 7 பிறவிக்கு முன்பனோடு உற்றோமையாவோ உமக்கே நாம் ஆட்சிவோம் மற்றையும் கிராமங்கள் மாற்றேவோ வெம்பாவாயின்னு சொல்லி ஆண்டாள் தன்னுடைய பாசனத்தில் சொல்றான்னு என்ன அர்த்தம்? ஒரு முறை ஒரு விஷயத்தை கேட்டோம்னா அது நமக்கு மறக்கவே கூடாது. அதனால செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் தான் திருவள்ளுவர். மற்ற செல்வங்கள் எல்லாம் வரும் போகும் அழிஞ்சிடும். ஆனா காதல கேட்ட செல்வம் அழியாது. ஒரு 7 சொல் கொண்டு திருக்குறள்ல 5 தடவை செல்வம்னு சொல்றாங்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. சரியா இருக்கா? இதே 6 தடவை ஒரு சொல்ல பயன்படுத்துவார். தெரியுமா உங்களுக்கு? இது எந்த திருக்குறள் ஞாபகம் இருக்கா? சொன்னா பரிசு கொடுப்பீங்களா? கீழே இருந்து திருக்குறளே கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா, இப்ப 5 சொல் கொண்ட ஒரு திருக்குறள் நான் சொல்லிட்டேன். நீங்களே ஆமான்ட்டீங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, இப்படி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா வகுப்பில் நான் தான் செஞ்சேன். நானே கேட்பேன். நானே எதுக்கு நமக்கு ஊர் பகை தெரியாதுன்னு சொல்லுவானே. வெளியே பாடம் நாங்கள் கூடுவானே, உள்ளே பாடம் நாங்களும் கூடுவானே. ஒரு அப்பாவோட ஒரு பையனை கேட்டாரு, உங்க வகுப்புலேயே நல்லா படிக்கிறாரு எங்க வாத்தியாரு அப்படின்ட்டாங்க. அதனால இப்ப நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன். 6 தடவை ஒரே சொல்ல பயன்படுத்திருக்காரு. ஆஹா, துப்பாருக்கு துப்பாய அது இல்லை. இப்படியான சொன்னாங்களே பத்துக. அருமை யார சொன்னா? பயப்படாம வந்துருங்க. அவருக்கு திருக்குறள் பற்றி போட்டுருங்க. பாருங்க, பத்துக பத்துத்தான் பத்தினை அப்பத்தை பத்துக பத்து விடங்கு. 6 தடவை ஐயா வாங்கி நான் தரேன். 6 தடவை சொல்ற. இது என்ன தெரியுமா? நம்முடைய பத்துக்கள் எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால், பத்துக்களை எல்லாம் விட்டவனுடைய பாதத்தை பற்றி கொண்டால் நமக்கு பத்துகள் விட்டு போகும். எப்பா என்ன போடுறீங்க? திரும்ப 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 ஒரே சொல்ல சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு கேளுங்க. ஒண்ணு இல்லைங்க. இப்ப மனுஷனுக்கு குரங்குக்கு என்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு குரங்கு ஒரு மரத்துல ஏறின்னு வச்சுக்கிறேன். அது இன்னொரு கொப்புக்கு போறதா இந்த கொப்புல இருந்து அந்த கொப்புக்கு அது மழிச்சுன்னு தவறும். இதை விடும், அதை பிடிக்கும். விட்டு பற்றும் குணமுடைய குரங்கு. நம்ம மனுஷன் என்ன செய்ய முடியுமா? இந்த கொப்புல உட்கார்ந்து அதை ஆட்டி பார்ப்போம். தாங்குதான் தெரிஞ்சாதான் இதை விடுவோம், அப்புறமேலே அதை பிடிப்போம். அப்போ முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா, அதை பற்றி கொண்டுதான் இதை விடுவோம். எப்ப அப்படின்னு பார்த்தா இது தாங்குதான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு. குரங்குக்கு மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் தான். அது விட்டு பற்று குணமுடையது, மனிதன் பற்றி விடும் குணமுடையவன். அதனால திருவள்ளுவர் என்ன செஞ்சாருன்னா, விட்டுகேன்னு முதல்ல எழுதுவேன், பற்றுகேன்னு எழுதுவேன். பிடிச்சிக்கப்பா அப்படின்னு கொண்டா பிடிப்போம். இப்போ தூங்குற பிள்ளை எழுப்புறத எப்படி எழுப்பணும்? இதை சாப்பிட்டு படுத்துக்கணும்னா கூட எந்திரிப்பாங்க சில பேர், பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு லீவ் போட்டிருக்கே அப்படின்னா எந்திரிச்சு உட்காருவாங்க. அவனுக்கு ஒரு இன்பமான செய்தி காதல் கேட்கணும். பழைய படம் ஒன்றுல தங்கவேல் தூங்கிட்டு இருப்பாரு. ஒருத்தர் வந்து அடிச்சு எழுப்புவான். எந்திரிச்சோன்னு சொல்லுவார், அட பாவி இப்போ தாண்டா கனவுல எல்லாம் போட்டாங்க, அதுக்குள்ளே எழுப்பிட்டியாரா அப்படிப்பாரு. கனவுல கூட சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க சில பேர். இப்போ பாருங்க, பற்றுக முதல் வார்த்தையே குடிச்சுக்கோ. பற்று விடணுங்கிறதுக்காக சொல்றப்ப முதல்ல பற்றுக. எதை ஒரு கேள்வி கேட்போம்ல, பற்றத்தான் பற்றினை. பத்துக்கள் எல்லாம் விட்டாங்கல்ல அவனுடைய பாதத்தை எதுக்காக அடுத்த கேள்வி கேட்போம். நம்மை கட்சிக்காரர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆலோசகர்களே கிடையாது. போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆர்மீனியர்கள் எல்லாரும் ஆரம்பிக்காரு. அப்படி ஆண்டாங்கல்ல. அதுல அந்த டச்சுக்காரர்கள் இங்கே இருந்தபோது நாகப்பட்டினம் சூடாமணி விகாரம், பொன்னியின் செல்வன் 5ஆம் பாகம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு கொண்டு போய் சேர்த்து விடுவாங்கல்ல அந்த இடம். இப்ப அங்க இருந்த அந்த ஏடுகளை அந்த செப்பையில அவன் பத்திரமா கொண்டு போயிங்க
அந்த பாதுகாப்பு அருமையான ஒரு பாதுகாப்பு இதை வச்சிருக்கிறாங்க. நம்ம அனுமதி வாங்கி போனால் கையுறை போட்டு அதை சொல்ல சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு அந்த கையுறை கல்விக்கு அதை தொட்டு பார்ப்பேங்க. மெய் சிரித்து போச்சு. 1000 வருஷத்துக்கு முந்தின ஒரு செப்புப்பட்டயத்தை என்னால் தொடர்ந்து தொட்டு பார்க்க முடிகிறது என்றால் ஹஜ்ஜிகள் சேர்ந்த காவலேந்திரம் என்ற ஒரு நூல், டைம் மிஷின், தமிழில் கூட சுஜாதா எழுதுகிறார். அதில் ஏறி பயணம் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. அதை தொட்டு பார்த்தோன்னே இப்போ தொட்டு பார்த்துட்டு வெளியே வர்றப்ப என் நண்பர் என்னை கூட்டு போனவர் வந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இது நம்ம பொருள் தானே, இதே நம்ம வாங்கிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு கேட்டேன். இப்போ வாங்கலாம், நம்ம இந்திய அரசாங்கத்தின் மூலமாக கேட்டு கூட வாங்கலாம். அவர் சொன்னார், இது இந்திய இருக்கட்டும், ஏன்னா இது காப்பர். காப்பர்னா என்ன? தாமிரம். இது காப்பர். அங்க கொண்டு போயிட்டா இதை யார் காப்பர்? புரிஞ்சு கைதட்ட 25 பேர் நன்றி. அங்க கொண்டு போன யாரு காப்பர்? இங்கே இருக்கு. இந்த சொல்லு பார்த்தீங்களா, இது ஆங்கிலம் தமிழ் கலந்து நான் சொல்றேன். ஒரு சொல்லுறாங்க, இன்னொரு வார்த்தை அது பொருள் தர போது நமக்கு என்ன இனிமை இருக்குவாங்க. திருவள்ளுவர் வரல பயன்படுத்தாதுல, இந்த மாதிரி சொல்லே போடுவார். என்ன திருக்குறள்? இதுக்கு ஒரு புத்தகம் இருக்கு, பயன்படுத்தாச்சா? அப்படின்னா நான் தான் எல்லா புத்தகத்தையும் வாங்குவேன்னு நினைக்கிறேன். கேட்டுக்கிட்டு பரவாயில்ல. யாரா இருந்தாலும் வாயை அடக்கிட்டா நல்லதுங்கிறாரு. என்ன பாட்டு? இப்படி சொன்னாதான் நல்லது. ஏன்னா முழுசா யாருக்கு தெரியாது. இந்த தேசிய கீதம் பாடுறப்ப கடைசி வந்து சேர்ந்துக்குவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்தாங்க. யாகாவராயினும் சோகாக்கள் சொல்லியிருக்கப்பட்டு, யாகாவராயினும் நாகாப்ப காவாக்கா, யாரா இருந்தாலும் நாக்கு அடக்கி பேசு. இதை ஒரு மருத்துவர் சொன்னாங்க எனக்கு. எப்படி தெரியுமா? அவர் சொன்னார், இந்த டயபெட்டிக் போன்றவையெல்லாம் வராமல் இருக்குன்னா நாக்கு அடக்குங்க, யாகாவராயினும் நாகாக்க. அவர் சொல்றதுக்கு புரிஞ்சுப்பாங்க. கண்டதை தின்ட்டு போய் டாக்டர் போட்டு படுத்தக்கூடாது. சில பேர் காஃபியோ அல்வா தின்ட்டு காஃபியில் சுகர் போட வேண்டாம் அப்படின்றாங்க. காஃபியோ அல்வா தின்னது நீ தானே, அப்புறம்னா காஃபியில் சுகர் வேண்டாம்னு இருக்கேன் சொல்லுமா? இந்த சேவையை உள்வாங்க தெரியலன்னா நம்ம என்னங்க செய்யுது? என்ன காரணம் தெரியுமா? நான் மொழி படிக்க வேண்டாம் சொல்ல, எல்லா மொழியும் படிக்கணும். 33 மொழிகள் தெரிந்த ராகுல சாங்கித்யாயின நான் படிச்சுட்டே இருப்பேன். அவருடைய வாழ்க்கா முதல் கங்கை கரை ஏற்கால எத்தனை மதிப்பு வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அவருக்கு 33 மொழிகள் தெரியும், தமிழ் உள்பட. சென்னைக்கு வந்திருக்காருங்க. சென்னைக்கு வந்தவர் அது எழுதுறாரு, மயிலாப்பூர் குளத்தில் குளிச்சேன், பூவம் நெருங்கி மக்கள் குளித்து விட்டு போவதை நான் பார்த்தேன் எழுதுறாரு. அவர் வந்து தமிழ்ல அதுக்கு ப்ரூஃப் நான் திருப்பி தரேன்னு வாங்கிட்டு போகிற அளவுக்கு செய்தி உள்ளவர். எல்லா மொழியும் படிக்கணும், எல்லா மொழியும் படிக்கணும். நம்ம மொழியை ரசிக்க வேண்டாமா? மதம் பரப்பு வந்த பாதிரிமார்கள் நம் மொழியை பார்த்து படித்து விட்டு இந்த மொழிக்கு ஈடேறு சொல்லி அவர்கள் தமிழ் படித்தார்கள். அதனால் வீரமாமுனிவர் சதுர கிழங்கியை உருவாக்கினார். ஜி போப் திருவாசகத்துக்கு மொழிபெயர்ப்பதோடு மட்டுமில்லாமல் அதை நமக்கு எளிமையாக்கி தந்தார். இதே போல நம்ம வரிசையா எல்லாத்தையும் பார்க்கிறோம். கால்டுவல் ஒப்பளத்தின் எழுதுறான்னு பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன? அவர்களுக்கு தாய்மொழி இது இல்லை, ஆனா அவங்க படிச்சாங்க. நமக்கு தாய்மொழி இதுதான், நாம படிக்கல. ஏன்னா இது வேலை கிடைக்குமா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும். வேலை கிடைக்கிறதுக்காகவா படிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. வேலை கிடைக்கிறதா இருக்கட்டுங்க, படிக்கிறதுக்கு இருக்கா தெரியுமா? அது பதவி உயிருக்காக, பணத்துக்காக, அதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குங்க. அது உயிருக்காக. இந்த உயிர் மகிழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு கவிதையால் மகிழும், ஒரு எழுத்தால் மகிழும், ஒரு சொல்லால் மகிழும். அதான் வேணும். அப்ப இந்த மாணவர்கள் மற்றவர்கள் வந்து ரசிக்க தெரியாம உட்காரும் போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு கவிதையை சொன்னா உள்வாங்க தெரியல, ஒரு சேவையை சொன்னா உள்வாங்க தெரியல.
அதுவும் நான் ரொம்ப எளிமையான ஸ்லேடை சொல்றேன். அப்பா இந்தியாவது கேட்டுக்கப்பா. இப்போ உதாரணமா வகுப்புல பாடம் நடத்துற வாத்தியாரு ஒரு பாட்டை சொல்லி இதை பாடுனா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவர் சொன்னாங்க கண்ணன் பாட்டுல நேரம் மிகுந்தது இன்னும் நித்திரையின்றி உங்கள் நினைப்பு தெரியவில்லை கூத்தடிக்கிறீர்கள். இந்த பாட்டை பாடுறப்ப இவரோட இனிமையா இருக்குங்கிற விஷயம் நீங்க பாடி கேட்டா தெரியும். நான் அந்த வாத்தியார் சொல்லியிருக்காரு இந்த பாட்டை பாடுனா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சிலேடைக்கு உதாரணம் சொல்றேன். அப்போ ஒரு பையன் எங்கிட்ட கேட்டானா, ஐயா உங்களுக்கு பாட தெரியுமா? அப்படித்தானே கேட்கணும். அவன் என்ன கேட்டா தெரியுமா? ஐயா நான் உங்களை பாடையில பார்க்கணும்யா. எப்படி இருக்கும் பாருங்க. இன்னொரு எழுந்துச்சு எப்ப பார்க்கலாம்யா அப்படின்னா அவருக்கு வாராவரமா போவாது. இப்ப பாருங்க, பாடுகிற போதுங்கிற ஒரு சொல்ல அவன் இன்னொரு பொருள்ல அடிக்கிற போது நமக்கு எத்தனை ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நான் நந்திக்கிழமை ஏன் அப்படின்னா அதுல அந்த தலைவி ஒவ்வொரு முறையும் தலைவன் வந்துட்டான்னு தெரிஞ்சுட்டு இரவு குறின்னு பேர். இரவு குறின்னா இரவு ராத்திரி வந்து பார்க்கறது. அவன் முதல்ல கை கொண்டிருக்கான், சத்தம் கேட்கும், இது எந்திரிப்பா, அம்மா என்னம்மா அப்படிப்பா, தண்ணி குடிக்க போறேன் முதல் வார்த்தை. ரெண்டாவது தடவை அவன் அங்கிருந்து ஒரு சவுண்டு கொடுப்பான், எந்திரிப்பா என்ன அப்படின்னு கேட்பா, அம்மா ஒன்றும் இல்லை கழிவு வைக்க போறேன். எப்படி அம்மாட்ட வரைக்கும் சொல்ல முடியும்? நான் ஒரு சொல்லியிருக்கேன் வெளியே நிற்கிறேன் சொல்ல முடியுமா? முடியாது. மூணாவது வரையே அவன் ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்த உடனே இப்போ எந்திரிக்க போறதுக்குள்ள பார்த்தா அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டா. அப்ப இவன் மனசுக்குள்ள என்ன செய்யறா தெரியுமா? இந்த ஊர்ல நாய் தூங்கினாலும் தூங்கிடும், ஆனா என் தாய் தூங்க மாட்டேங்கிறான். நாய் குஞ்சினும் தாய் குஞ்சால் அப்படின்னு மனக்கலக்கத்தோட பேசுறாங்க. இதே நம்பிக்கிழமை தான் ஒரு பாட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா? அந்த காலத்துல அந்த திருமணமானவர்கள் சில நேரங்கள்ல அந்த தவத்தையர் வீட்டுக்கு போறாங்கன்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதுல சிலப்பதிகாரத்துல கூட அந்த கோவலன் வந்து மாலை வீட்டுக்கு போனா அப்படிங்கிறது. அப்படி போயிட்டு வர்றாங்கல்ல, அப்படி போயிட்டு வரக்கூடிய அவன் மறுநாள் காலையில மனைவிட்ட வழி வந்தாருங்க, எங்க போனேன் நேற்று இரவு அப்படின்னா எப்படி சொல்லுவேன்? ஒரு மாதிரியா ஊசி மாதிரி திருத்திருக்கான். சரி நீ எங்க போனேன்னு சொல்ல வேண்டாம், அந்த வீட்டுல பாட்டு பாடுங்கன்னு கேட்டிருக்கான். இவனுக்கு பெருமையா சந்தோஷம் தாங்க முடியாம கேட்டு போல நினைச்சு ஆமா அப்படின்னா நினைச்சேன் அப்படின்னா என்ன நினைச்ச? ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது. எங்க அம்மா சொன்னா காட்டுல பேய் அழுகுதுன்னு சொன்னா. தோழி சொன்னா, இந்த ஊர்ல இருக்கவங்க சொன்னாங்க நரி ஊழையுதுன்னு சொன்னாங்க. ராத்திரி 12 மணிக்கு பாடிருக்கான், பேய் அழுகுதுன்னாங்க, நரி ஊழையிட்டாங்க. என் தோழி நாயாத்தான் இருக்கும் அப்படின்னா நான் நீயாத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நீ என் வாயத்தை வந்து பாடுவேன். வீட்டு புகழ் நந்தி பாணி எங்கே தன் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் காட்டில் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றால் தோழி, நாய் என்றால் நீ என்றே நான் புரிஞ்சு வச்சுக்கேன். என்ன ஆசிரியர்னா இந்த நம்பிக்கை ஆசிரியர் பேர் தெரியாது, காரவராயன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையே நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சங்க இலக்கியங்கள்ல பல பேருடைய பேர் இல்லைங்க. பாட்டு எழுதின 4 பேர் தெரியும். யாரும் நியாயும் யாராவது பாட்டுடைய ஆசிரியர் பேர் தெரியுமா? செங்குல பெயர் வீரர் இப்படி ஒரு பேர் இருப்பாங்களா? அதெல்லாம் இல்லை. அது அந்த பாட்டு வரியை எடுத்து வச்சது. முதல்ல திருஞான சம்பந்தர் தான். இப்படிக்கு ஞான சம்பந்தன், பூசூர் ஞான சம்பந்தன் அப்படின்னு கீழே இப்படிக்குங்கிற அந்த வரியை போடுறார், பேரை போடுறார். இப்படி போட்டா தான் நமக்கு தெரியும். இப்போ பாருங்க யார் எழுதுன்னு தெரியும். இன்னைக்கு கூட நமக்கு இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. திரைப்பட பாடலே எத்தனை குழப்பம் இருக்கு தெரியுங்களா? அருமையான பாட்டு, எந்த பாட்டு கேட்டாலும் பழைய பாட்டை உடனே பட்டுக்கோட்டு இருக்குவோம், இல்லைன்னா கண்ணாசன் ஒன்றும் இல்லை. மணப்பாத மாடு கட்டி மாய உரை ஏறு அப்படின்னு ஒரு பாட்டு இல்லை, மக்களை பெற்ற மகராசியில் அந்த பாட்டு.
இதை நீங்கள் கண்ணதாசன் தொகுதியில் படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு இருக்கும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு இருக்கும். ஆனால் 2 பேரும் எழுதுனது மருதகாசி. மருதகாசி எழுதின பாட்டை இப்போ பிரிண்டிங்கில் தப்பாக விடுறோம். ஏன் கூகுள் என்ன செய்யுது? நம்ம கூகுள் சொல்றதுதான் உண்மையை நம்பிட்டு இருக்க முடியுமா? இல்லை, என்ன நம்ம தானே ஏற்றி வைக்கிறோம். அதில் தப்பு இருக்கத்தான் செய்யும். இப்போ சமயத்தில் நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற அந்த ஏஐ அதை ஒருத்தர் எனக்கு அதை விளக்கி சொன்னார். என்ன தெரியுமா? ஒரு ஆப் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கவிதை சொல்லுங்க, அந்த கவிதையை பாட்டை மாற்றவும் பாருங்க அப்படின்னு நான் ஒரு கவிதை சொன்னேன். என்ன மாதிரி பாட்டு வேணும்னு கேட்டார். நான் ஒரு மெல்லிசை மாதிரி கேட்டோம். ஆண் குரலா பெண் குரலான்னு கேட்டார். அதை ஒன்று இதோடு போடுங்க அப்படின்னு நான் கோரஸ் வேணும்னா ஆமாம் புல்லாங்குழலோடு ஆரம்பித்தா நல்லா இருக்கும். வீணை எப்படி தப்பேலா அதையும் போட்டு நம்ம காசாக விட்டு போகிறோம். இப்போ நான் வெளிப்படுத்திட்டு இதுக்கான பாட்டை அவர் நாளை போட்டு கொடுப்பாருன்னு நினச்சேன். என் கண்ணு முன்னாடியே 13 செகண்டில் நான் சொன்ன கவிதைக்குள்ள இயல் இயல் இயல்னா என்னன்னா உரைநிலை அதை இசையாக மாற்றி கொடுத்துங்க. ஒரு புளூட்டோட, ஒரு வீணையோட, ஒரு பெண் குரலோட, ஒரு ஆண் குரலோட, ஒரு கோரஸோட அந்த பாட்டு. இப்போ நான் நீங்கள் நம்ப மாட்டேன்னு சொன்னால் நான் என் கையில் செல்லு வச்சுருக்கேன். அதில் அது நான் 15 வச்சுருக்கேன். அது என்ன செஞ்சுங்களா 6 மிக்சர் போட்டு கொடுத்து. இது யார் செஞ்ச வேலை தான். நான் ரெக்கார்டிங் ரூம் போகலை, பாடல்களை பார்க்கல, இசை அமைப்பாளர்கள் ஒருத்தர் சந்திக்கலை. ஆனால் எல்லா வேலையும் அது பார்த்துச்சு. இது இத்தனை ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இன்னைக்கு இருக்குது. ஆனாலும் கூட சில நேரங்களில் பாட்டு யார் எழுதான்னு தப்பு இருக்கு. இது யாருக்கு இது பண்ண முடிஞ்சது சொல்ல முடியாது போயிடும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பழைய பாடல்கள் பழைய விஷயங்களை பார்க்குற போது அது யாரால் எழுதப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. எப்பவுமே ஒரு மெத்தடாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எழுதினால் ஒன்று சொன்னால் அது யாருடைய கூற்றுங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ நான் என்கிட்ட ஒரு 65 பேர் எம்பி பட்டம் வாங்கியிருக்காங்க, 14 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்கன்னா முதல்ல என்ன பார்ப்போம்னா அவங்க என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதில் சொல்ற மாதிரி அதை இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அது முக்கியமாக என்னன்னா மேற்கோள் காட்டுறப்ப இன்னாருடைய கூற்றுன்னு சொல்லணுங்க. அது மட்டும் இல்லை, அந்த புத்தகத்தை பிலியோகிராஃபியில் பின்னாடி நமக்கு எழுதி காட்டணும். பக்கம் இத்தனை வரி இத்தனைன்னு சொல்லணும். நமக்கு அதை செய்யறதே இல்லை. மேடையில் பல பேர் யார் கவிதையாவது எடுத்து வந்து வச்சுக்கிட்டு அவங்க கவிதை மாதிரி சொல்றாங்க. அது முறையாக பாட்டை சொல்லணும். சொல்றதா இருந்தால் பொருள் வேணும். இப்போ நான் சொன்னல, இப்போ நான் இந்த பாட்டு சொன்னோன்னு நீங்கள் எல்லாரும் ஒரு சந்தோஷமா சிரிச்சிங்க. இது ஒரு சின்ன விருந்துன்னு வச்சுக்கங்களேன். இதே நேரத்தில் ஒரு அரிய மருந்தாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பார்க்குறோம். அது பெரும்பாலும் தமிழில் எழுதுனா யாரும் படிக்கிறது இல்லை. அது வெறும் ஆங்கில புத்தகமாக வாங்கி படித்தா என்றால் எலியட்ஸ், என்றால் பீச், என்றால் ரிச்சர்ட்ஸ் அப்படி சொன்னா ஒத்துக்கிறாங்க. என்றால் முனியாண்டின்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. போங்க அவர் விளையாட்டு வச்சுருக்காரு அப்படின்றாங்க ஒரே வார்த்தை. ஏன் நம்மளால யோசிக்க மாட்டாங்களா? இப்போ நான் சொல்கிறேங்க, ரொம்ப அழகாக சொல்றாரு. டேய், நீ ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும்னா என்ன செய்ய தெரியுமா? முதல்ல உடம்பு ஒளியை பார்க்காது. உடம்பு ஒளியை பார்த்தேன்னா நீ என்ன ஜெயிக்க மாட்ட. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒலிம்பிக் பந்தயங்களில் ஜெயிச்சு காட்டக்கூடிய உசைன் போல்ட் 3 முறை ஹார்ட் அடிச்ச உசைன் போல்ட் கால் வலிக்குன்னு சொல்லி உட்கார்ந்து பிடிப்பாங்க. 3 முறையும் அவரை ஜெயித்தார். வேற யாரையும் ஜெயிக்க விடல. அவர் கால் வலின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அடுத்து சாப்பாட்டு மக்களை எதிர்நோக்கி உட்கார்ந்துருந்தா நம்ம வேலை நடக்குமா? கிராமத்துல கடைகளில் பார்த்துக்கங்க, அந்த வியாபாரி மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் வித்திட்டே இருப்பாருங்க. 4 மணிக்கு சாப்பிட உட்காருவாரு. என்னாச்சு கருப்பட்டி வேணுமே, பக்கத்திலே ஒரு இது தண்ணி வச்சிருப்பாருங்க. அப்படியே கை கழிட்டு வந்து அதை எடுத்து கொடுப்பாருங்க. பசி பற்றி கவலைப்பட மாட்டேன். தூக்கம் நான் கரெக்டாக தூங்கிட்டேன், அதை பற்றி பரவாயில்ல. ஆனால்
நோக்கம் சரியாக இருக்கிற போது தூக்கத்தை கொஞ்சம் விலக்கி தாங்க வைக்கணும். அதை நம்ம நிறைவேற்றணும்னா பார்க்கணும். சில பேர் எங்களே புரிஞ்சுவாங்க, குழந்தையா இருக்கு. நான் பஸ்ல பயணம் பண்றேன் அப்படின்னா சில பேர் பஸ்ல ஏறணும்னு செல்ல நம்ம பொருளை தூங்குவாங்க பார்த்துருக்கீங்கன்னா, அசஞ்சம்னா கூட வைவாங்க. ஒரு இடத்துல உட்காரியா அப்படின்னு கேட்டா, நான் ஒரு தடவை மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்காக பஸ் ஏறி உட்காந்துருக்கேன். என் கூட ஏறின ஒருத்தர் கேட்டா, நீங்க பழனியா? ஆமா. கோயம்புத்தூரா? ஆமா. எந்த ஊரியான்னு கேட்டா, ஐயா கோயம்புத்தூர் ஐயா. சொல்லு, எது கேட்குற அப்படின்னு. இல்ல பழனி வந்து என்னை எழுப்பி விடுங்க சொல்லிட்டு என் தோல்ல அப்படி தூங்கிட்டாங்க. நான் 3 மணி நேரம் முடிச்சிருந்து பழனி வந்து அவனை எழுப்பி ஐயா பழனி நான் கஷ்டி வந்துருச்சா எந்திரிச்சு சாமி கும்பிட்டு படுத்துட்டா. அவன் சாமி கும்பிட என்னை நின்று விட்டுருக்கா. இப்ப தெரியுதா? இப்படி தூங்குதான் ஒரு வேலை நடக்குமா? இல்ல. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயத்துல யாராவது அவமானப்படுத்திட்டா அதை நினைச்சுட்டே வாழ்நாள் கூட இருக்கும். அது வேண்டி இல்லைங்கிறாங்க. அவமானங்கள் வரதான் செய்யும். அதை மட்டுமே நினைச்சுட்டு வச்சுக்கிட்டா ஜெயிக்க முடியுமா? இல்லை. அப்புறம் நான் பெரியாரம் வர வேண்டியவங்க, எனக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காதப்பா, நீங்க பெரியாரம் வருவேங்கிறத நீயே சொல்லிக்கோ. இப்படி பல செய்திகள் உள்ளடக்கி ஒரு பாட்டு இருக்கு. யார் தெரியுமா? நீதி நெறி விளக்கம் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. இந்த பாட்டு நீங்க நான் உள்பட சாய்ஸ் விட்டுருப்போம், அவ்வளவுதான். என்ன பார்ப்பது? ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பசியை நோக்க மாட்டார்கள், தூக்கத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், உடல் வலி பற்றி நினைக்க மாட்டார்கள், அவமானங்களை கண்டு அஞ்ச மாட்டார்கள், ஆதங்கத்தால் வருந்த மாட்டார்கள், பிறர் பாராட்டவில்லையே என்று அவர்களுக்கு ஒருபோதும் கவலை இல்லை. ஏனென்றால் அவர்கள் நோக்கம், அவர்களுடைய இலக்கு ஒன்றுதான். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வளவு தீமையை மேற்கொண்டார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொண்டார், கருமமே கண்ணாயினார். இவ்வளவுதாங்க. கருமமே கண்ணாயினார்னா செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர்கள் பசி முதல்ல மெய்வருத்தம் பாரார், இரண்டாவது பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வளவு அடுத்தவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய நேரம் இருக்காதாங்க. அதுதானே வாழ்க்கை. எப்ப பார்த்தாலும் பிறருடைய தீமையை நினைச்சிட்டு இருந்தா நம்மளால வாழ முடியுமா? சொல்லுங்க. இல்லை. அவமதிப்பும் உள்ளார். இப்படிப்பட்டவர்கள் தான் ஏற்றி காட்டுவார்கள். இந்த பாட்டு நான் பல இடங்கள்ல எங்க போய் சொல்லுறீங்களா? மோட்டிவேஷனல் ஒர்க்ல சொல்லுவேன். நீ ஜெயிக்கணும்னா இந்தந்த விஷயங்களை கை வச்சுக்கோ, மனசுல வச்சுக்கோ. இதை வச்சுதான் என்ன செய்யும்? ஜெயிக்கணும். சில பேர் கேள்வி கேட்பாங்க, எல்லா பாட்டும் நீங்க சொல்றீங்க, அது மறந்து போயிருக்குங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, மனப்பாடம்லாம் பழசுங்க அப்படின்னு தட்டினா வந்து போகுது, இதுல இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. இப்போ ராமாயணமோ பாரதமோ பேச கூப்பிடுறீங்கன்னு வைங்க, நான் உள்வாங்கிட்டு உங்கள்கிட்ட பேசுறேனே தவிர ராமாயணம் 6 காண்டத்தையும் கொடுங்க அறிக்கை. பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், அதே சமயத்தில் யுத்தகாண்டம். அதுவே ஒரு 6 புத்தகம் பதிப்பு. ஆம்புட்டி அடுக்கி ராமன் இந்த வரல அவருக்கு பிறந்தேன்னு வைங்க, சீதை இந்த வரல நீங்க என்ன செய்வீங்க? நீ பிறந்துக்கிட்டே உட்காந்து போயிட்டு வரேன்னு போயிருவீங்க. எனக்கு அது உள்குள்ள போயிருந்தா தான் நினைப்புல வரும். மறந்து போயிருக்கு, மறக்காது. எப்படி மறக்கும்? இப்ப ஒரு போட்டியே வைப்போம், ஒரு அறைக்குள்ள உங்களை போக சொல்றோம். அந்த அறைக்குள்ள எல்லா வகையான உயர்ந்த பொருட்கள் இருக்கு. வைரத்துல சொல்லி 1.5 லட்சம் ரூபாய் பயிற்சியிலிருந்து எல்லாமே அங்கே இருக்கு. அப்படி எல்லாமே இருக்கிறப்ப நம்மகிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாங்க. வெளியே வந்த உடனே ஒரு நோட்டு புத்தகம் வச்சிருப்போம், ஒரு பேனா இருக்கும், 1 நிமிஷம் நீங்க உள்ள போகலாம். உள்ள போன உடனே எந்தெந்த பொருளை பார்க்குறீங்களோ அத்தனை பொருளும் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா என்ன செய்வோம்? அப்படியே உள்ள போவோம், வெளியே முடியாது. அது இது அது டிவி பைக் எல்லாம் சொல்லுங்கள. இந்த போட்டியில ஒருத்தர் வெளியே வந்து 101 பொருள் சொல்லிட்டாங்க, 100 பொருள் தான் வச்சிருக்காங்க. வாசல் இந்த பிள்ளையை சேர்த்து எண்ணிட்டாங்க. பாருங்க எப்படி மனசு இருந்துச்சு. அவையெல்லாம் நமக்குத்தான் என்று சொன்னவுடன்
நம் மனது அவ்வளவு துரிதமாக வேலை பார்த்தது. நினைவாற்றல் சாதாரண இல்லை. அந்த நினைவாற்றலுக்காக தான் நம்ம மூளை எல்லாத்தையும் நம்ம மிஷினை பார்த்து செஞ்சிருந்தோம்னா அப்புறம் என்ன செய்யறது சொல்லி பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி நாமளாவது மனிதர்களோடு போராடினோம், அடுத்த தலைமுறை எந்திரத்தோடு தான் போராட போகுது. எந்திரத்தோடு போட ஆனால் எந்த ஒரு பெருசு இல்லைங்க. ஏன் தெரியுமா? அதை கண்டுபிடிச்சவொடனே என்ன சொன்னாங்க, கணித மேதை சகுந்தலா தேவியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த அம்மா ஒரு முறை ஒரு சாதனை பண்ணி காட்டினாங்க. ஒரு 13 கம்ப்யூட்டரை வச்சு நடுவில் இந்த அம்மா உட்காந்து அந்த தேர்வாளர்கள் ஒரு பெரிய எண்ணை பெருக்க சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய இது உள்ளது, 5 இலக்கம் 6 இலக்கம் கொண்ட அந்த எண்ணெய் பெருக்கணும். இந்த 13 கம்ப்யூட்டரையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த கம்ப்யூட்டர் வாங்கி உள்ள எடுத்துட்டு அது எண்ணி போடுறதுக்குள்ள நம்ம போட்டு காமிச்சாங்க. என்ன தெரியுமா? கணினி சிறப்பானதுதான், ஆனால் அந்த கணினியை கண்டுபிடித்த நம்முடைய மூளை அதை காட்டும் சிறப்பானது. அதனுடைய நியூரான்ஸ் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நெருப்பு இருக்குன்னா அப்படி தோன்றவுடனே உடனே முதல் செய்தி என்னன்னா, இதுல சுடுதுன்னா இது விறுவிறுவிறுன்னு மூளைக்கு போய் சாதாரண எடுத்துக்கோன்னு சொல்றது இல்லை, அதே ஸ்பீட்ல எடுத்துக்கோன்னு சொல்லணும். எப்படி முடியும்? எவ்வளவு வேகமா செயல்படணும்? இந்த செயல்பாட்டுக்குரிய இதை நம்முடைய மூளை வச்சிருக்கு. இதை பயன்படுத்தணும். நான் ஒரு இதில் படித்தேன், ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன் 2 பேர் நோபல் பரிசு பெற்றவர்கள். அவர்களுடைய மூளையை பரிசோதிச்சு பார்த்தாங்க. இருந்த பிறகு அதில் ஒரு சின்ன பகுதி தான் தேய்மானம் ஆயிடுச்சான். 2 பேருமே நோபல் பரிசு வாங்கினவங்க. ஆனால் என்ன, அதில் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா நம்ம மூளை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க. நம்ம என்ன சிந்திக்கிறோம்? பெரும்பாலும் ஹோட்டலில் போய் புரோட்டா திம்பமா, பொங்கல் சிம்பமா, சிந்தனை பெரும்பாலும் இருக்கு. இந்த சில சமயம் நம்ம ஸ்டார் ஹோட்டல் போனோம்னா அது ஒரு சிக்கல் இருந்துருக்கீங்களா? அது பெரும்பாலும் லைட் இருக்காது, 0 வாட் பல்பு தான் போட்டுப்பாங்க. அந்த மெனு கார்டு ஆங்கிலத்தில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த உணவும் தமிழ் உணவு இருக்காது. ஒருத்தர் போனவுடனே உள்ள உட்கார்ந்தோடனே அவங்க அந்த மெனு கார்டு கொடுத்தாங்க. அது 5ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் புத்தகம் மாதிரி இருக்கு. அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கேன், கண்ணு இருக்குல்ல, லைட் இல்லை. அப்புறம் யோசிச்சு பார்த்தான், நல்ல பொருளாக இருந்தால் கடைசியில் போட்டுப்பாங்க அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, அந்த இவரை கூப்பிட்டு, பேரரை கூப்பிட்டு இந்த கடைசி இடத்துக்கு கொண்டு வா அப்படின்னா. அவர் சொன்னாரு, அது ப்ரெஸ் நேமு, இந்த அடிச்சோம்னா என்ன ப்ரெஸ்ஸில் அடிச்சோம்னு போட்டோம்ல, ஆனால் அவன் பலகாரம்னு நினச்சிருந்துருக்கான். சரி இல்லையா? அவர் சாப்பிட்றது கொண்டுவார், அது எச்சி வேற கொண்டுவார். எப்போ அன்னைக்குள்ள அது கூட யோசிக்க முடியல. எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை சொன்னாருங்க, எதுக்கு தெரியுமா விளம்பரம் திரும்ப 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 போடுறாங்க? ஒரு மிடில் கிளாஸ் மனிதர் அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்ப மனைவி சொன்ன ஒரு விஷயம் நான் வந்தால் இன்னைக்கு இருந்தால் செல்ல என்ன காப்பித்தூள் வாங்கிட்டு சொன்னேன்னு கேட்டுக்கொள்ளலாம். இன்னெல்லாம் விஷயம் காப்பித்தூள் கடைக்கு போனால் அவர் ஒரு ஆள் கேள்வி கேட்பாரு, இது இந்த பீபி கலந்ததா, இது கலந்ததா, அது கலக்காததா. நம்ம குழம்பிடுவோம், ஐயோ என்னது, எது வாங்கி போனாலும் வழி விடுவேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ அந்த விளம்பரம் ஞாபகம் வருமா? காஃபி என்றாலே அப்படின்னா சட்டுன்னு வாங்கிடுவாங்க. அப்போ என்ன தெரியுங்களா, நமக்கு பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. இப்போ நம்முடைய இலக்கியங்கள் எல்லாங்க நூல் நம்ம படிக்கிறது என்ன தெரியுங்களா, நமக்கு ஒன்று மகிழ்வை தரணும், அது விரும்பு, நம்மை வழிநடத்தணும், நமக்கு என்ன மாதிரி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும். அண்ணன் தம்பியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தாங்க திரும்ப திரும்ப ராமாயணம், திரும்ப திரும்ப மகாபாரதம் சொல்லப்படுது. சொல்லி பார்க்கலாம், தம்பியரில் சிறந்தவர் ராமன் தம்பியரா அல்லது ராவணன் தம்பியரான்னு நாங்கள் பட்டிமன்றம் போடுவோம். என்ன தெரிவிப்பது, என்ன பட்டிமன்றம் அப்படின்னு ஒரு டிக்கெட்ல 2 படம் மாதிரி ராமன் தம்பியரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பரதன், இலக்குவன், சத்ருகன். அதே மாதிரி ராவணனுடைய தம்பியர் அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கும்பகர்ணன், அதே மாதிரி பீஷ்ணன் தெரிஞ்சுக்கிறோம்.
இவங்களை யார் சேர்ந்தவங்க பேசுறப்ப நடுவர் யோசிச்சு சொல்றப்ப எப்படி இருக்கும்? ஆசாரியான சம்பந்தம் போன்றவர்கள் எல்லாம் அந்த தீர்ப்பு சொல்றப்ப குற்றக்குடி அடிக்கிறா போறவங்க தீர்ப்பு சொல்றப்ப அப்படி உட்கார்ந்து கேட்போம். திருச்சி வானொலியில் அந்த காலத்துல அது அவ்வளவு அழகா முடிவெடுக்குவாங்க. அப்படியே நேருக்கு நேர் கம்பெனிகள் கேட்கிற மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம என்ன இருக்கா அது விபீஷணன் போய் கும்போது சொல்றான், என்ன நீ நன்றி ராம நல்லவன், நம்ம அண்ணன் தப்பு பண்ணா கேட்கல, நான் சொன்ன கேட்க நீ சொன்ன கேட்கல, நீ பேசாம வாங்கினேன். அதுல அவன் கும்போது சொல்றான், அவன் பெரிய இதானவன் உண்டானவன் அப்படிதானே சொல்றான். அவன் மாதிரி ஒரு மன உருவம் யாரும் இல்லை. அது சொல்றான், தம்பி என்ன சொல்ற நீ? அண்ணன் செத்து கிடைக்கிறத பார்த்து நம்ம உயிரோடு இருக்கலாம்டா. என்னடா அவன் சாப்பிட்ட மிச்ச பாலதான் நம்ம சாப்பிட்டோம். அவன் அம்மாட்ட சாப்பிட்டது போக மிச்சம் இருந்த பாலதான் நீ நான் சாப்பிட்டோம். அதோடு மட்டும் இல்லை, அவன் இறந்த பிறகு நம்ம வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கையை நான் நினைச்சு பார்க்கலாம். ஆனா நீ போ, நீ இருக்க வேண்டாம், நீ எங்க போ. ஏன் தெரியுமா? எல்லாரும் போயிட்டா நம்ம வம்சம் இல்லாமல் போயிருந்தா போ சொல்லி பார்க்குறாங்க. அண்ணனுக்கு எவ்வளவு வாதம் தெரியுமா? பேசுவது மானவிடை, வேணுவது காமம், பூசுவது மாநிலவை நன்றி நம்ம கொடுத்தோம். பேச்செல்லாம் பெரிய பேச்சு பேசுறாங்க, நீ போய் மனுஷனுக்கு தாண்டி போய் கூப்பிட்டு வரலாமா அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாம் சொல்லிட்டு சில அவன் இறந்து விடுகிறான். அவனுடைய முகம் சிதைக்கப்படுது. யாருக்காக? அண்ணனுக்காக. இந்திரஜித்தனுடைய மரணமும் இதே மாதிரி தான். அவன் அப்பாட்ட எல்லாம் அவன் சொல்றான்ப்பா, அந்த பெண்ணை விட்டுப்பா, வேணாப்பா, சொன்னா கேளுப்பா, கேட்கல. ஒன்னே நம்பி போர் விடுங்க நினைக்கியா? இன்னைக்கு நம்ம சொல்றது அப்படின்னா ஓம் சம்பாத்தியத்துல வாழ்றோம் நினைக்காதா சொல்றோம்ல. என்னை நோக்கி நெடுப்பகை தேடிக்கொண்டேன். யாரையும் நினைச்சு நான் தொடங்குதா? இந்த போர் எனக்காக நான் தொடங்குதா? இந்திரஜித்தன் போறான். போயிட்டு நான் திருப்பி வரமாட்டேன்ப்பா, நான் வரலனாலும் நீ அந்த சீரியை வச்சுட்டு நல்லா இருப்பா சொல்றாங்க. அங்க அவனுடைய போர்ல மாய போர்ல தோற்று போறான். அவன் யாகம் செய்கிற இடத்துல போய் விபீஷணன் காட்சி கொடுத்த உடனே லட்சுமணன் என்ன பண்றான்? அவனுடைய தலையை அறுத்துறாங்க. அந்த தலையை அந்த குரங்குகள் கொண்டு ஓடியாது ஒரு தூக்கி போட்டு விளையாடுது கால் பந்து மாதிரி. இப்ப இறந்துட்டாங்கிற செய்தி அவனுடைய மனைவி சுலோச்சரை, 2 பேருக்கு அந்த பேர்லாம் தெரியாது, சுலோச்சரை அவ போய் என்ன செய்யறா? இதோட முடிச்சிருக்கேன், கவலைப்படாங்க, டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சரியா? எவ்வளோ சந்தோஷமா சொல்றாரு. எத்தனை மணிக்கு கொடுத்துருந்தாங்க. எதுக்கு சொல்றேன்னா, எப்பவுமே இந்த நேரத்தை கேட்டுட்டு தான் பேசணும். நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்போ அந்த ஊர் பஞ்சாயத்து போயிருந்தப்ப எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன். அவர் உடையாந்து என் கையை முடிச்சுட்டு அப்படிலாம் பேசக்கூடாது, இது உங்கள் ஊர், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசணும், நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல, நீங்கள் நாங்கள் வேலையை தோணும் ஊருக்குள்ள போய் பேசிக்கிட்டேன், நேரம் ரொம்ப முக்கியம். சரி, இந்த சுலோச்சனை போய் தன்னுடைய கணவனுடைய உடம்பு கிடைக்குது, தலை காரணம் கேட்குறா, நான் 2 நாள் கிடைக்க போதும் அப்படின்ற போய் எடுத்துக்கிறாங்க. கையில் வச்சுட்டு அழுத்து கேட்குறா, ஒரு வார்த்தை எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டீங்கன்னா எங்கள் அப்பா பழைய அனுப்பி உங்களை காப்பாற்றிருக்கேன். இப்போ இறந்த தலை பேசுமான்னு கேட்கல, பேசுறதா கூட அந்த பெண் கற்பனை பண்ணிக்கலாம். அந்த இறந்து போனவங்க ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களான்னு சொல்லி கதறில் வந்து இதே வார்த்தை கண்ணகி கோகுலத்தை போய் கதற போது, நீ என்னோட இறந்துடாத இருன்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னதை சொல்லியாக்குறது. இது சூப்பர் நேச்சுரல்பாங்க, இயற்கை இறந்த நிகழ்ச்சிப்பாங்க. ஆனால் நமக்கு எங்கள் அப்பா கடைசியாக சொன்னது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுல அப்படியான எண்ணம் உண்டு. அந்த கதை சொல்லுது, சொல்றா, எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களை எங்கள் அப்பா காப்பாற்றிருக்காங்க. அந்த கதை பேசுதுங்க, சொன்னதே உங்கள் அப்பன் தானே அப்படிங்குது. யார் இருக்குதா? இலக்குவன் யார் என்று கேட்டால் அவன் ஆதிசேஷனுடைய வடிவம். ஆதிசேஷன் யாருன்னா திருமால் படுத்திருக்கக்கூடிய அந்த பஞ்சனை. அந்த ஆதிசேஷனுடைய மறுவடிவம் தான் லட்சுமணன். அந்த ஆதிசேஷனுடைய மகள் தான்
யாருன்னு கேட்டால் இந்த ஸ்லோச்சனை அவளை தான் இவன் கல்யாணம் பண்ணுறான். ஒரு வார்த்தை எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தா அவர் வந்து காப்பாற்றிடுவார். சொன்னதே உங்கள் அப்பந்தாருன்னு சொன்னோடனே அப்படியே அழகிறார். சுலோச்சனா சரி என்று சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதுகிற நாடகத்தை நீங்கள் பார்க்கலாம். நாடக உலகினுடைய ஆசான் நமக்கு பேர். நாடக உலகினுடைய தந்தை யார் என்று கேட்டால் பகவத் சம்பந்தம். 100க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதுவர். அதெல்லாம் இல்லைங்க. அன்னைக்கு சொன்ன விஷயத்தை இப்ப கேட்டாலும் நம்ம கண்ணு கலக்கணும், அது ஒரு வெற்றி. இன்னைக்கு நம்ம சிரிச்சு முழங்கணும், அது ஒரு வெற்றி. பிரதாபமரியார் சரித்திரம் முதல் நாள் 1879. அதுல முதல்ல இன்னைக்கு சொன்னாலும் நம்ம சிரிக்கலாம். அதுல ஞானாம்பாள் கதாநாயகி, பிரதாபமரியார் கதாநாயகன். இவன் கொஞ்சம் மக்கி, அவன் கொஞ்சம் அறிவாள். பேரை பாருங்க, ஞானாம்பாள். அப்போ வந்து பாத்தியாருக்கு அடி வாங்கிட்டு வந்து இந்த கதாநாயகன் கேட்பான், அவர்கிட்ட எப்படி தமிழ்ல உயிரெழுத்து எத்தனை அப்படின்னு கேட்பான். அவங்க கரெக்டாக சொல்லுவான், 12 அப்படின்பா. தலையில அடிச்சுடுவான். 50ன்னு சொல்றதுக்கே அந்த தமிழ் வாத்தியா இங்கே போட்டு அடிச்சா, நீ 12ன்னு சொல்ற, உன்னை கொல்ல போறேன். என்ன சொல்றது? எப்ப எழுதுது, இப்ப திருப்பி வருதா? இது இன்னைக்கு நம்ம வந்து அப்படி அசைச்சு பார்க்கணும். அதே போல சபாபதி நாடகம் படமா கூட வந்துச்சு. அதில் அந்த முதலாளி பேரும் சபாபதி, வேலைக்காரர் பேரும் சபாபதி. காளியன்ற ஒரு நடிகர். 4 நாளுக்கு பக்கோடா, 4 நாளுக்கு பக்கோடா, 4 நாளுக்கு பாவம் அல்வா வாங்கிக்கலாம் அப்படின்னு 2 காரணம் கொடுப்பார். யாரு? டிஆர் ராமச்சந்திரன். 4 நாளுக்கு பக்கோடா, 4 நாளுக்கு பாவம் அல்வா. அது 2லையும் போய் கடை வரைக்கும் போய் திரும்பி வருவாங்க. என்னப்பா இல்லையான்னு கேட்பாரு. எந்த காலநாளுக்கு பாதாம் அல்வா, எந்த காலநாளுக்கு நீ பக்கோடான்னு சொல்ல முடியாப்பா அப்படின்பாரு. இது எங்க அப்பா சொல்லுவாரு. எங்க அப்பா தமிழாசிரியர் சொல்லுவாரு, அது ஜோக்கா இருந்தாலும்டா இந்த பணம் இதுக்குத்தான் தீர்மானிச்சா அந்த பணத்தை அதுக்கு தான் வச்சுக்கணுமா, அதுதான் சிறப்பா. இதுக்கான பணத்தை வேறு செலவழிச்சுட்டா அதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. பாருங்க, ஒரு சின்ன நகைச்சுவையில் கூட சொல்லப்படுகிற செய்திகள் நம்ம உள்ளத்தாக்கி அசைச்சிக்காது. அது வேணும். அதுக்காக தான் நம்ம இதிகாசத்தில் புராணங்களை படிக்கிறது என்னன்னா, நம்பிக்கை எழுதுங்க. அந்த அந்த நினைப்பு இருந்தால் போதுங்க. அப்படி இருந்தால் நம்மளை அப்படியே அசைச்சு பார்க்க முடியும். வியாசர் வந்து நச்சுப்பைகை தர்க்க முறையில் அந்த யட்சனுக்கும் தர்மனுக்கும் இடையே இருக்கக்கூடிய கேள்வி பதில் ஒரு கேள்வி கேட்பான். தனியே செல்கிறவனுக்கு உதவி செய்வது எது? வித்தை அப்படின்னாங்க. நான் படித்த படிப்புல எந்த நாட்டுக்கு போனவங்க அவர் காப்பாற்றணும். நான் போகாத நாடு இல்லை, நான் பார்க்காத ஊர் இல்லை. நான் என்ன பெரிய பணக்காரன் இல்லை, நான் என்கிட்ட பெரிய தாதா, நான் தாத்தா, அவ்வளோதான். நான் எப்படி எல்லா இடத்துக்கும் போனேன்? நான் கற்ற தமிழ் என்னை உலகமெல்லாம் கொண்டு செல்வது, என் கல்வி என்னை உலகமெல்லாம் கொண்டு செல்வது. துணை இருப்பது அதுதான். எல்லாம் அந்த கேள்விகளில் அபாரமான ஒரு கேள்வி எழுதுறீங்களா? உலகத்திலேயே வேகமான எதுன்னு கேட்கிறான் யட்சன். மனம் அப்படிங்கிறான் தர்மம். மனம் அளவுக்கு வேகமாக போகிறது உலகத்தில் எதுவும் இல்லை. எல்லாம் முடிச்ச உடனே இறந்து கிடக்கிற 4 பேர் ஒரு ஆள் எழுப்புறான். அப்போ 4 பேர் பீமன் எழுப்பல, அர்ஜுனன் எழுப்பல, சகாதவன் எழுப்பல, நகுலன் எழுப்புறான். அந்த யட்சன் கேட்குறான், ஏன் உன் தம்பிமாரா இந்த 2 பேர் வலிமையில் சொல்றதுக்கு அப்படி ஒன்றும் வலிமை இல்லாத அந்த நகுலன் எழுப்புறான். ஒன்றும் இல்லை, நாங்கள் 3 பேரும் பிறந்தது குந்திக்கு, அந்த 2 பேரும் பிறந்தது எங்கள் சின்னம்மாவுக்கு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை, எங்கள் சின்னம்மாவுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் போதும்னு நான் நினச்சேன். அவன் தாங்க தருமன். இந்த எண்ணம் இருந்தால் போதும். அறஞ்செய்ய விரும்பணும்மா. ஏன்னா உனக்கு மனசு நல்லா இருந்தால் போதும், அது எல்லாவற்றையும் சரி செய்யும். இலக்கியங்களை படிப்பது அதற்காகத்தான். மனம் என்னும் அந்த ஒன்றை குரங்கு போன்று அதை கட்டுப்படுத்தி காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு என்று சொன்னால் நிறைய வாசிக்கணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும். ஒவ்வொரு முறை வாசிக்கிற போதும் அதில் ஒரு புதிய செய்தி வந்தால் அது கொடுக்கவில்லை, நாம் வளர்ந்துக்கிறோம் என்று அர்த்தம். நான் 2ஆம் கிளாஸில் திருக்குறள் படித்ததுக்கும் டாக்டரேட் படிக்கிறதுக்கும் திருக்குறள் படிக்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்குன்னா எப்படி அப்படின்னா, என் அறிவு மூலமாக நான் அதை பார்க்குறப்ப அதேப்பா திருவள்ளுவர் எவ்வளோ பெரிய
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.